அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ஸ்கூல்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. மார்ச் 1லேருந்து அந்த அட்மிஷன் வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. எப்படி போய் ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம மாணவர்கள் வந்து சேர்க்கை பண்ணுவது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு போய் எமிஸ்ன்னு அடிச்சுக்கோங்க. அடித்த உடனே இங்கே பாருங்கள், எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் 2024-25 இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், அட்மிஷன் பெண்டிங் அட்மிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் எனி அதர் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறனால நோன்னே கொடுத்துக்கோங்க. இல்லை இது யாராவது வேறு வந்து 6த்துக்கோ 7த்துக்கோ வந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்முறைகளின் படி நாக்கா எண் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் 1, 2025 முதல் தொடங்க இருப்பதால் பழைய மாணவர் சேர்க்கை படிவம் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம சேர்த்தது எல்லாமே நீக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதிய கல்வி ஆண்டிற்கான 2025-26க்கான சேர்க்கை விண்ணப்ப படிவத்துக்கு இங்கே கிளிக் செய்யவும் இருக்காங்க. இதை டச் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த நியூ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, மேலே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஃபார்ம் 2025-26 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் 2025-26 நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னா ஆன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நிறைய வழிகாட்டு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. This application form is only for the students under the following criteria அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அங்கன்வாடி, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, கேஜி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ், டைரக்ட் நியூ அட்மிஷன், நம்ம டைரெக்டாகவே நம்ம பார்த்து கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்துக்கோங்க. மேலே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், விண்ணப்ப படிவம் கீழ்கண்ட மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கன்வாடியில் பயின்ற மாணவர்கள், சுயநிதி பள்ளிகளில் ப்ரீகேஜி முதல் 12th வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள், பிற மாநில அல்லது பிற நாட்டில் பயின்ற மாணவர்கள், புதிய நேரடி மாணவர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கா, எது அப்ளிகபிளாக இருக்கோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து குறிப்புன்னு கொடுத்து, முந்தைய கல்வியாண்டில் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்றுள்ள மாணவர்களுக்கு இந்த படிவம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டு இல்லைருந்து செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பொருந்தாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து கீழ்கண்ட வகையில் மாணவருக்கு பொருத்தமானவன் மற்றும் தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் டைப்புன்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அங்கன்வாடின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் இங்கிலீஷ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பையனோட நேம் என்னவோ அந்த பேரை வந்து இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க. மாணவரின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய நேம் வந்து கேப்ஸ் லெட்டர்லேயே அடிச்சுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கேப் விட்டு அவங்களோட இனிஷியலை வந்து இந்த சைடு போடுங்க. நீங்கள்
சரிங்களா? எடுத்தோடனே போட்டு போடாங்க. இப்படி போட்டால் தான் எம்இசியில் வந்து அக்செப்ட் பண்ணும். இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே வைக்கக்கூடாது. இப்போ திரும்ப பாருங்கள், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாணவரின் பெயரை தமிழில் பதிவிடவும் சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்லையும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க நீங்கள். போட்டுட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து என்ட்ரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவங்க வந்து எந்த டேட்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அதுதான் நமக்கு வந்து நல்லது. ஆதாரில் வந்து என்னதே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கு ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இயரை பார்க்கணும்னா இதில் டச் பண்ணிவிட்டு எந்த இயர்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 2020ன்னு டச் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே இருக்க அந்த இயரை போய் டச் பண்ணணும். சரிங்களா? டச் பண்ணோன்னே அது வந்துடும். இப்போ நான் டச் பண்ணுறேன். நான் இப்போ வந்து மாதம் வந்து ஜனவரிலேருந்து இந்த பக்கம் போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே இது வந்து உங்களுக்கு வந்து மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி போகணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போங்க நீங்கள். இப்போ நான் டச் பண்ணிவிட்டு ஜனவரி மாதம் எத்தனாம் தேதி 17ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் மேலே காட்டுது ஃப்ரைடே 17 ஜனவரி 2020ன்னு கேட்குது. கரெக்டானோட செக் பண்ணிக்கிட்டு செட்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் வந்துருச்சா? 17/1/2020. சரிங்களா? இப்போ வந்து பாலினம்னு சொல்லி கேட்டுருக்காங்க, ஜெண்டர். அதை டச் பண்ணணும். ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு டச் பண்ணிடுங்க. அடுத்து கிளாஸ் ஆஃப் அட்மிஷனை விண்ணப்பிக்கும் வகுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு போட்டுக்கோங்க. இல்லை செகண்ட் தேர்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து போய்க்குங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்னு போட்டுக்கோங்க. கீழே கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்ம ஸ்கூலில் 2 மீடியம் இருந்துச்சுன்னா 2 மீடியம் காட்டும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு காட்டும். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி நான் ஒன்றா காட்டுறேன். இதே இங்கிலீஷ் மீடியம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து காட்டும். தமிழ் மீடியம் மட்டும்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் காட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இது வந்து டெஸ்க்டாப் சைட் மோடே நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், ரிலேஷன் அப்படிங்கிற போய் டச் பண்ணிவிட்டு பேரண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் அவங்களுக்கு வந்து பேரண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ பாதுகாவலர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நேம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போய் அவங்களுடைய ஃபாதரோட நேம் வந்து அடிச்சிருங்க நீங்கள். அடிச்சுட்டு அதே மாதிரி மதரோட நேமையும் அடிச்சிருங்க நீங்கள். இங்கிலீஷில் அடித்தாலும் சரி, தமிழில் அடித்தாலும் சரி. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்க மாதிரியே அடிச்சிருங்க நீங்கள். அதான் நல்லது. ரிலீஜன் அதில் போயிட்டு எந்த ரிலீஜனோ அதை டச் பண்ணிக்கோங்க நீங்கள். ஹிந்துன்னா ஹிந்து, கிறிஸ்டியனா கிறிஸ்டின், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு எந்த இது உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோ அதை போட்டுக்கோங்க. கம்யூனிட்டிலே நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நீங்கள். போட்ட பிறகு இப்போ பாருங்கள், டஸ் த ஸ்டூடெண்ட் பிலாங் டு சிடபிள்யூஎஸ்என் கேட்டகரி, மாணவர் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் வகையை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு சிடபிள்யூஎஸ்எனில் வர்றாங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு நோன்னு கொடுத்துருங்க. அடுத்தது மொபைல் நம்பர், அதாவது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க. அதே மாதிரி இப்போ வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க கரண்ட்டில் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள். சரிங்களா? கொடுத்தோன்னே அடுத்து ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் நம்பரை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுக்கோங்க ஆதார் நம்பரை. அவ்வளோதாங்க.
எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு இடம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோமா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட் கலரில் வந்து ஸ்டார் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இந்த தடவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, தயவுகூர்ந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் படிவத்தில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளனவா என்று உறுதி செய்து கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செக் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் ஆல் டீட்டெயில்ஸ் என்டர்ட் இன் த ஃபார்ம் ஆர் கரெக்ட் பிஃபோர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டும் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் பிரதீப் பி. யுவர் அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த ஐடி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நானும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த பையனோட இது நேம் வந்து இதில் வந்திருக்கா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். வந்தோடனே பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பரு, கிளாஸு, மேல், டேட் ஆஃப் பர்த்து, அவங்க பேரண்ட்டோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? மொபைல் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து தப்பாக பண்ணிவிட்டேன், இப்போ ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பென்சில் மார்க் மாதிரி இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நான் சும்மா டச் பண்ணி காட்டியிருக்கேன். நான் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டெலீட் கொடுக்கணும்னா இந்த இடத்துல ரெட் கலரில் அதை போய் கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ்லேருந்து நீங்கள் திரும்ப உடவை நீங்கள் ஆளில் போய் கொடுத்துட்டு திரும்ப உடனே நீங்கள் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இது போன்ற வீடியோக்களை வந்து நான் உடனே கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பண்ணணும் நம்ம.